குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 17ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆனி மாதம் 3ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்று ஏகாதசி. மேலும் சுப முகூர்த்தம். இந்த ஏகாதசி திதியில் அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும், மன மகிழ்ச்சி கிடைக்கும். இன்று சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:54 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பூராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றிகளும் அமைதியும் கண்டிப்பாக கிடைக்கும். 17/6/2024 பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 17/6/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே தன்னம்பிக்கை, தைரியம், உற்சாகம், நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை, அந்யோன்யம், நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாள். நீண்ட காலமாக செய்ய முடியாத வேலைகளை இன்றைக்கி அசாத்தியமாக செய்து முடிப்பீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள், பாராட்டுகள், சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். தடைப்பட்ட தன வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகமாகும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அரசு வழியில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் முயற்சிகள் செய்து செயல் வடிவமாகாத காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி செயல் வடிவம் ஆகும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாள். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும். அதே போல் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அதே போல் நெருக்கமானவர்கள், நட்புகள் பற்றிய புரிதல் உண்டாகும். உங்களை பற்றிய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். பணிபுரிகின்ற இடத்துல மாத்திரம் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. பொறுமையாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நாள், ஒரு மாற்றமான நாளாக இந்த நாள் இருக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுலேயுமே இன்றைக்கி பொறுமையை கையாளணும், நிதானமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பும், குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பும் இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் ஒரு ஒற்றுமையாக இருக்கும். மனச்சஞ்சலங்கள் இருக்காது. வேலை செய்கின்ற இடத்துல வேலை செய்கின்ற பணி உங்களுக்கு இன்றைக்கி சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீங்க. இருந்தாலும் எதிலும் கொஞ்சம் கவனம் தேவை. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கோர்ட் கேஸ் வழக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளாக மனதில் அழுத்தி இருந்த பிரச்சனைகள், கவலைகள் இன்று நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
புதிய முயற்சி செய்திருந்தீங்கன்னா எல்லாமே வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல், ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம், நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகளையும் ஆன்மீக பயணங்கள் சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டிகள் குறையும். லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தாய் தந்தை வழியை கொஞ்சம் அனுசரித்து போங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் 2 மடங்காக. ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கோங்க. தன்னை பற்றிய கர்வம் வேண்டாம். அடுத்தவர்கள் பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம். ஒருத்தர் பற்றி ஒருத்தர்கிட்ட ஏற்றி இறக்கி பேசக்கூடாது. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. வாக்குறுதி தராதீங்க, கடன் வாங்காதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கொடுக்கல் வாங்கல மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் தயவுசெய்து பொறுமையாக நிதானமாக பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க. வண்டி வாங்கல் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது முயற்சி செய்தாலும், புதிய வேலைகள் தேடுவதாக இருந்தாலும், பழைய வேலைகளை விடுவதாக இருந்தாலும் 1க்கு 100 முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது. எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத பயணங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பெற்ற பிள்ளைகள் வழியே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பாங்க. திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க, போட்டியாளர்கள் குறைவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு நன்மை நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. சங்கடங்கள் மறையும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக மனதில் போட்டு அழுத்தியிருந்த பிரச்சனைகள், கவலைகள் இன்றைக்கி உங்களை விட்டு போகும். கடன் சுமை கட்டுக்குள் வரும். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு 1க்கு 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பெற்றோர்களுடைய வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வெளிநாடு வெளியூர் பயணம், வெளிமாநில பயணம் என்று உங்களுக்கு புதிய அனுபவத்தை தரும். எதிர்பாராத விதமாக திடீர் அதிர்ஷ்டம் வரும். திடீர் பண வரவு வரும். அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள்லாம் சேருவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். மனதில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குடைய ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பேச்சுக்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்தால் நல்லது. சமுதாய பணி செய்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்புகள், பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். உங்களை விட்டு விலகி சென்றவர்கள்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் வரும், உற்சாகம் வரும். நீண்ட நாளாக மனதை எழுதி கொண்டிருந்த கவலைகள், பிரச்சனைகள் இன்று தீரும். சக அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருங்க. எதுலேயுமே அவசரப்படாதீங்க. அடுத்தவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கனிவாக பேசுவது மிகவும் நல்லது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு கிடைத்தாலுமே அவர்களிடத்தில் நீங்கள் பதட்டப்படாமல் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் விமர்சனம் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது.
தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க. அது உங்களுக்கு எதிராக தான் வரும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை தரும். சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்கு உண்டான ஒரு நல்ல நாளாக இருக்குது. எதுலேயுமே பதற்றம் இல்லாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சோர்வு விலகி ஒரு மாற்றம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் ஜோதிடம் சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக, நினைத்த காரியங்கள் நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.